அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே வணக்கம். உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான ஸ்ரீ சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சரித்து பல தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தினார். தற்போது தனது 8ஆம் இட சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானமுமான தனுசு ராசியில் அடியெடுத்து வைக்கிறார். சரி, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்றால், இந்த சனி சஞ்சாரம் உங்களுக்கு ஆறுதலையும் மாறுதலையும் தான் தரும். நல்லதை நிச்சயமாக செய்ய மாட்டார் என்றாலும் கெட்டதையும் செய்ய மாட்டார்னு தான் சொல்லணும். இப்படி ராசி மாறி வரும் சனி பகவானை முழு மனசோட வரவேற்க முடியவிட்டாலும் ஓரளவுக்கு நிம்மதியான மனதோட வரவேற்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து கொடுத்த தொல்லை அளவுக்கு 9ஆம் இடத்துல தரமாட்டார். காரணம், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த 3 வருஷமும் நல்லதை செய்கிறாரோ இல்லையோ கெட்டதை கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதனால் தைரியமாக இருங்க. பொருளாதாரத்தில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இந்த சனி சஞ்சாரம் கொடுத்துட போகிறதில்ல. ஆனால் தேவைக்கேற்ப ஏதோ வழியில் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக முதலீடு பண்ணுறவங்க தீவிரமாக யோசித்து நல்லா தெரிஞ்ச 4 பேர்த்திட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறமா முதலீடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கடன் தீந்துடும்னு சொல்ல முடியாது, ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும். எந்த விஷயத்துலையும் கடும் முயற்சி இருந்தால் தான் ஓரளவு லாபம் பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயம் சொத்து சம்பந்தமாக இருந்த தடைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும். சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் தைரியத்தை கைவிடாதீங்க. சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் பதிவதால் உங்கள் தொழில் விருத்தியாகும், வருமானம் பெருகும். அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழ்ந்தாலும் அதன் மூலம் நன்மையே உண்டாகும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் சத்துருஸ்தானத்தில் பதிவதால் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் செய்ய ஆற்றல் கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்கும். இவையெல்லாம் சனி பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிகழ்த்தக்கூடிய பொது பலன்களே ஆகும். அவரவர் ஜாதகத்திற்கேற்ப பலன்கள் மாறுபடும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் சறுக்கல் இருக்காதுன்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரே இடத்துல முடங்கி கிடந்த நீங்கள் இனி நல்லபடியாக முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி நல்ல காலம் தான்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த போராட்டம் குறைஞ்சு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக முன்னேற்றத்தை நோக்கி போவீங்கன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். புண்ணியத்தை தேடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். பரிகாரம்: வாய்ப்பு கிடைச்சா குச்சனூர் ஸ்ரீ சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். காக்கைக்கு எள் கலந்த தயிர் சாதம் வழங்குங்க. முதியவர்களுக்கு உணவோ உடையோ தானம் அளியுங்க. தடைகள் அகலும். நன்றி.